வெற்றி நாம் நிர்ணயிப்பதல்ல, கடவுளால் நிர்ணயிக்கப்படுகிறது. கௌரவமான வாழ்க்கை வேண்டுமென்றால் வெற்றியை நோக்கி நேர்மையான வழியில் போராட வேண்டும். அப்படி போராடும் பொழுது வெற்றியானது நம் கையை விட்டு எங்கு செல்லும்? இந்த எண்ணம் இருந்தால் போதுமானது. வெற்றியை நோக்கி நாம் நல்ல பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்படி நல்ல பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தவறான பாதையை காரணத்தை கொண்டும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வெற்றி நிச்சயம்தான். நல்ல வழியில் செல்லும்போது எந்த சக்தியாலும் வெற்றியை தடுக்க இயலாது. நல்ல வழியை விட்டு தவறான வழியை எடுக்கும் பொழுது வெற்றியை முன்னால் ருசிக்க இயலாது. வெற்றியானது உன் கையை விட்டு வெளியில் செல்வதற்கும் உன் கையிலேயே இருப்பதற்கும் நீதான் பொறுப்பு. இது மட்டுமே குறிக்கோளாக கொள். ஆனால் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதே. அதையும் மனதில் வைத்து செயல்படு. அப்படி செயல்படும்பொழுது உன்னுடைய பாதையும் பயணமும் ஒரு நல்ல இடத்தை சென்றடையும். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எவரையும் அழிக்கக்கூடாது. அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நினைவில் கொள்ளும் பொழுது வெற்றி உன்னை விட்டு எங்கும் செல்லாது. பாதைகளும் பயணங்களும் புனிதமாகும். நீயாக இருக்கலாம். தவறான வழியில் செல்லும் பொழுது உன்னுடைய பாதை மாறும். உன்னுடைய நிம்மதி பறிபோகும். இதை மட்டுமே நீ மனதில் கொள்ள வேண்டும். நன்றி.